ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மூவி என்னன்னா 2025 ஒரு ஜாம்பி மூவியாக ரிலீஸ் ஆன 20 இயர்ஸ் லேட்டர். இந்த மூவியோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க வரோம். வாங்க அதிகமாக பேசாம வீடியோக்குள்ள பார்க்கலாம். இந்த மூவியோட 2 பார்ட் ரிலீஸ் ஆகிருக்கு. இது 3வது பார்ட். அந்த 2 பார்ட்டும் ஓகே, நல்லா தான் இருக்கு. அதில் தான் ஜாம்பி வைரஸ் எப்படி பரவுச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஜாம்பி வைரஸ் எப்படி பரவுச்சுன்னு கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். 28 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷங்கள்லாம் குரங்கு மேலே ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க. அந்த ஆராய்ச்சி அவங்களுக்கு நினச்ச மாதிரி போல. அது மூலியமாக அந்த குரங்குக்கு மேலெல்லாம் ஒரு வைரஸ் அட்டாக் ஆயிடுச்சு. அதை அடிச்சு வச்சிருப்பாங்க. சில லூசு பசங்களால அந்த குரங்குகள்லாம் வெளியே வந்துருச்சு. அது மூலியமா ஒரு குரங்கு ஒருத்தனை ஒருத்திய கடிக்க அது ஒரு நாடு முழுக்க பரவிடும். அதனால மற்ற நாட்டை சேர்ந்தவங்க அந்த நாட்டுக்குள்ள இருந்து யாரும் உள்ளேயும் வரக்கூடாது வெளியும் போகக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை போட்டிருப்பாங்க. அதை மீறியும் ஒரு பையன் வேற நாட்டுக்குள்ள போயிருவான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்ற கதை தான் 20 இயர்ஸ் லேட்டர். ஜாம்பி வைரஸ் எல்லாம் ரொம்பவே பரவிருச்சு. எல்லாரும் தனித்தனியா மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு இயற்கையே அரணா செயல்பட்ட ஒரு தீவு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும் அந்த தீவுக்கு போற வழி உருவாகும். அதாவது கடல் மட்டும் சுத்தமா இறங்கி அந்த வழி மட்டும் தெரியும். அப்போ மட்டும்தான் அந்த தீவுல இருந்து வெளியே போக முடியும். வெளிக்கிறவங்க உள்ளேயும் வர முடியும். ஏன் ப்ரோ நீச்சல் அடிச்செல்லாம் போக முடியாதுன்னா அது ரொம்பவே தூரம், 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கடல் அலைகள் இருக்கனால பாதியை மாற்றி விட்டுரும். இப்படி சேஃப்டியாக ஒரு தீவில் இருக்கிற மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க. ஆனால் அவங்க கம்யூனிட்டியாக வாழ்றவங்களுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு தாண்டி சின்ன பசங்கள்லாம் மெயின்லேண்டுக்கு போகணும். அங்கே போய் சர்வைவ் ஆக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அப்போதான் இந்த கொடூரமான உலகத்தில் வாழ முடியும்னு அவங்க சொல்றாங்க. அப்பதான் ஒரு பையனுக்கு அந்த வயசும் வருது. அவனும் அவங்க அப்பாவும் மெயின்லேண்டுக்கு போறாங்க. அவங்க அப்பா ஜாம்பிங்களோட வகை, அதை எப்படி கொல்லணும், அங்கே எப்படி சர்வைவல் ஆகணும்னு எல்லாமே சொல்லி தராரு. அப்படி சொல்லி தந்துட்டு இருக்கும்போது தான் ஒரு ஆல்ஃபாவை பார்த்துடுறாங்க. ஆல்ஃபானா வேற ஒன்றும் இல்லை, ஸ்ட்ராங்கானது, புத்திசாலியானது, எல்லாருமே வழி நடத்தக்கூடியது. அதுதான் ஒரு ஜாம்பி. 100 ஜாம்பி இருந்தாலும் இந்த ஒரு ஜாம்பி மட்டும் தனியாக தெரியும். மாட்டினாங்கன்னா 2 பிச்சு எரிஞ்சிரும். அந்த ஜாம்பி கிட்ட இருந்து எப்படியே தப்பிச்சிடுறாங்க. தீவுக்குள்ளேயும் போயிடுறாங்க. மெயின்லேண்டுக்கு போய் ஜாம்பி எல்லாம் கொண்டுட்டு திரும்ப தீவுக்கு வந்ததுனால அந்த குட்டி பையனை ரொம்பவே பாராட்டுறாங்க. அந்த குட்டி பையனோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைனா அவங்க அப்பா வேற ஒரு பொண்ணுக்கு ரூட்டு போட்டுட்டு இருக்காரு. அதை இந்த குட்டி பையனுக்கு சுத்தமாக பிடிக்கல. அவங்க அம்மாவை திரும்பவும் பழைய நிலைக்கு எப்படியாவது கொண்டு வரணும்னு ரொம்பவே முயற்சி பண்றான். அப்பதான் காட்டுக்குள்ள ஒரு டாக்டர் தனியா வாழ்ந்துட்டு வர்றாருன்னு அந்த குட்டி பையனுக்கு தெரிய வருது. அவங்க அம்மாவை கூட்டிட்டு போய் அந்த டாக்டர் கிட்ட காமிச்சு குணப்படுத்தலாம்னு முடிவு பண்றான். அவங்க அம்மாவை கூட்டிட்டு போய் குணப்படுத்தினா இல்லையா, அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான கதைகளை சொல்றதுதான் 20 இயர்ஸ் லேட்டர். இந்த மூவி தமிழ் டப்பிங்ல இருக்கு. ரன்னிங் டைம் என்னன்னா 1 மணி நேரம் 55 நிமிஷம். இந்த மூவியோட தேர்ட் பார்ட் டைரக்டா போய் பார்த்தாலே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா என்ன ஜாம்பி வைரஸ் எப்படி பரவுச்சுன்னு தான் உங்களுக்கு தெரியாது. இந்த தேர்ட் பார்ட் ரொம்ப நல்லாவே இருக்கு. இந்த மூவில நிறைய கொடூரமான சீனும் வருது. உதாரணத்துக்கு தலை மண்டையை பிடிச்சி இழுத்தா முதுகெலும்பும் சேர்ந்தே வருது. ஸோ அதெல்லாம் ஓப்பனாகவே காமிச்சிருப்பாங்க. அட்டாக் ஆன் டைட்டன் மாதிரி எந்த ஜாம்பி ட்ரெஸ் போடாமே தெரியும். ஸோ அதனால சின்ன பசங்களாம் பார்க்காதீங்க. முக்கியமாக சொன்னா இது ஃபேமிலி வாட்சிங் மூவி இல்லை. ஸோ ஃபேமிலியாக பார்க்கணும்னு ஐடியாவில் இருந்தால் அதை குழி நோண்டி பதிச்சிருங்க. ஜாம்பி லவர்ஸ் இருந்தால் கண்டிப்பாக பாருங்க. ஜாம்பி லவர்ஸ் இல்லையா, பிடிச்சிருந்தா பாருங்க. படமும் நல்லா இருக்கு, தமிழ் டப்பிங் நல்லா இருக்கு. இந்த மூவி நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டெலிகிராம் சேனலில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இதே மாதிரி மூவியோட ரிவ்யூஸ் பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ். டாக்டரா? உண்மையான ஒரு டாக்டர்.